2 மான்கள் காட்டிலே பிரயாணம் பண்ணிக் கொண்டிருந்தது. நன்றாக மேய்ந்திருக்கிறது. தாகம் ஏற்பட்டது. தண்ணீர் எங்கு கிடைக்கும் என்று காடு மொத்தத்தையும் தேடி தேடி சுற்றிய போது ஒரு சின்ன குளம் இருந்தது. அந்த குளத்திலே கொஞ்சம் தண்ணீர் இருந்தது. அப்பொழுது ஆண் மான் சொன்னது பெண்மானை பார்த்தது, நீ குடி என்று. ஆனால் பெண்மான் சொன்னது, இல்லை இல்லை, முதலில் நீ குடி என்றது. ஆண்மான் பெண்மானை குடிக்க சொன்னது, பெண்மானோ ஆண்மானை குடிக்க சொல்கிறது. 2 மானும் குடிக்கல. அப்ப 2 என்ன நினைச்சது, இது நீ பிரயோஜனம் இல்ல, 2 பேரும் சேர்ந்தே குடிக்கலாம் என்று சொல்லி ஆண்மானும் தன் வாயை வைத்தது, பெண்மானும் தன் வாயை வைத்தது. 2 மான்களும் அந்த குளத்திலே தங்கள் வாயை வைத்து குடித்துக்கொண்டே இருக்கு. ஆனா தண்ணீர் மாத்திரம் குறையவே இல்லை. காரணம் என்ன யோசிச்சு பாருங்க. ஆண்மான் நினைச்சது, நான் குடிச்சிட்டா அவளுக்கு இருக்காதே என்று சொல்லி அது குடிக்காமல் பெண்மானுக்காக அது விட்டுக் கொடுக்க நினைத்தது. பெண்மான் நினைத்தது, நான் குடித்து விட்டால் ஆணுக்கு இருக்காது அல்லவா என்று சொல்லி அதுவும் குடிக்காமல் இருந்தது. இதுக்கு பேர் என்ன தெரியுமாங்க? அன்பு. இந்த வார்த்தையை சொல்லும் போது சில சகோதரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த மான கல்யாணம் பண்ணினா கூட நல்லா இருந்திருக்குமே. ஏனென்றால் நம்ம வீட்லயே இருக்காரு, நம்ம வீட்டுக்கு வரதான் தாமதம், சோறுபாடு அவ்வளவுதான். பொரியல் மொத்தமும் காலி, சாப்பாட்டு பாத்திரம் காலி, சாம்பார் ரசம் எல்லாமே காலி. மொத்தத்தை கலந்து ஒரு அடி அடிச்சுட்டு, இன்னும் ஏதாவது இருக்கா? அட பாவி மனுஷா, உனக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேளு. சாப்பிடுறதுக்கு உனக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்கணும். அப்படி கேட்கறது இல்ல, இன்னும் ஏதாவது இருக்கா? இதாங்க அன்பு? இல்லவே இல்லைங்க. உண்மையாய் ஒரு நல்ல கணவனாக இருப்பாய் என்றால், நல்ல மனைவியாய் இருப்பாய் என்றால், அடுத்தவர்களை குறித்து யோசிக்க வேண்டும். உன் கணவனை குறித்து, உன் மனைவியை குறித்து யோசிக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது ஜெப வாழ்க்கை. அதை அலட்சியம் பண்ணாதீங்க. உன் குடும்ப உறவில மிக முக்கியமானது கணவன் மனைவி பந்தம். அதை அலட்சியப்படுத்தாதீங்க. அடுத்ததாக, தேவன் உனக்கு கொடுக்கிற ஆஸ்தி இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கிறது என்றால் அது என்னன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். அந்த மனிதனுக்கு தேவன் ஆஸ்தியை, ஐஸ்வர்யத்தை தர வேண்டும் என்று நினைத்தார். எதை ஐஸ்வர்யமாக, ஆஸ்தியாக தேவன் ஒரு கணவன் மனைவிக்கு கொடுத்தார்? யோசிச்சு பாருங்க. கற்பத்தின் கனி கர்த்தர் அருளி செய்கிற வெகுமதி. தகப்பனே, தாயே, கவனே, தேவன் உனக்கு பிள்ளைகளை அருளி செய்திருக்கிறார், வெகுமதியாய் அருளி இருக்கிறார். அந்த பிள்ளைங்களை ஜாக்கிரதையா வளர்க்கணும். தகப்பன் எதை செய்வதை அந்த குமாரன் கவனிக்கிறானோ அதையேதான் அந்த குமாரனும் செய்வான். பிள்ளை நடக்க வேண்டிய வழியை அவனுக்கு போதே. நல்ல கவனிங்க. நாட்களிலே தாய்மார், தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்றாங்க என்ன செய்யணும்னு. அதல்ல நாம் செய்ய வேண்டியது. பிள்ளை நடக்க வேண்டிய வழி அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். Teaching is different from training. Train your child என்றுதான் பைபிளில் இருக்கிறது. டீச் என்று இல்லை. அதாவது போதிப்பதை விட கற்றுத்தர வேண்டும். கற்றுத்தர வேண்டும் என்றால் முதலாவது நீ செய்து காண்பிக்க வேண்டும். தந்தைமார், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க எப்படி நடந்துக்கணும்னு. தாய்மார், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க எப்படி ஆண்டவருக்காக வாழணுங்கிறத. முதல்ல நீங்க வாழ்ந்தாதான் பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுக்க முடியும். நீங்க அப்படி வாழாமல் பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்க நினைச்சா அது கண்டிப்பா முடியாத காரியம். அந்த தகப்பனும் மகனும் வயலுக்குள்ள அப்படி போய்கிட்டு இருந்தாங்க. மாமரம் நல்லா காய்ச்சிருக்குது, ஆனா அது இவங்களது இல்ல, பக்கத்து வீட்டுக்காரது. அந்த மாந்தோட்டத்துக்குள்ள போனப்போ தந்தை சொன்னாரு, டே, கீழே உட்கார்ந்து அல்லது கீழே நின்னு சுத்தி பாரு, யாராவது என்ன பாக்குறாங்களான்னு அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேல ஏறினாரு. மாம்பழத்தெல்லாம் புடிச்சு பேக்ல போடுறாரு. தம்பி, யாராவது பாக்குறாங்களையா? அவன் சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு, இல்ல டாடி, இன்னும் மாம்பழங்களை பறிச்சு தன்னோட பேக்ல போட்டுக்கிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு, டே, யாராவது பாக்குறாங்களா? இல்ல டாடி, இன்னும் கொஞ்சம் மாம்பழங்களை பறிச்சு பேக்ல போட்டுக்கிட்டாரு. 3வது தடவை தந்தை கேட்டாரு, யாராவது பாக்குறாங்களாடா? பாக்குறாங்க டாடி. யாரா? நான் தான் டாடி பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்றான்? நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? எங்க டாடிக்குள்ள ஒரு திருடன பாக்குறேன். ஜாக்கிரதை தந்தையே, ஜாக்கிரதை. உன்னை உன் பிள்ளை பார்த்து கொண்டிருக்கிறான். தாயே, ஜாக்கிரதை. உன்னை உன் மகள் பார்த்து கொண்டிருக்கிறாள். உன்னுடைய குமாரர்கள், குமாரத்திகள் தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்றால், அற்புதமான ஆவிக்குரியவர்களாய் வாழ வேண்டும் என்றால், முதலாவது நீ அப்படி வாழ்ந்து அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். நீ உன் இஷ்டப்படியெல்லாம் வாழ்ந்துகிட்டு வீட்டுல ஜெபம் இல்லாதபடி, குடும்ப ஜெபம் இல்லாதபடி, அமைதி இல்லாதபடி, சமாதானம் இல்லாதபடி, எப்ப பார்த்தாலும் கலவரமான ஒரு சூழ்நிலை உண்டாக்கி கொண்டிருந்தால் உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ கற்றுக் கொடுக்கிறாய் என்னவென்று, வரப்போகிற நாட்கள்ல நீங்களும் இதே மாதிரி செய்யுங்கள் என்று. இந்நாட்களில் தாய்மார், தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆவிக்குரிய பாடங்களை கற்றுத் தருவதில்லை. காரணம் என்னவென்றால், அவர்களுக்கே ஆவிக்குரிய பாடங்கள்
எதுவும் தெரியாது என்பதால் அட்லீஸ்ட் இன்றிலிருந்தாவது உங்கள் பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அட்லீஸ்ட் இன்றிலிருந்தாவது உங்கள் பிள்ளைகளோடு அன்பாக பேச ஆரம்பியுங்கள். தாய்மார், தகப்பன்மார் கவனிங்க. தாயாக நீ அன்பாக பேசுவதில்லை, தந்தையாக நீ அன்பாக பேசுவதில்லை. அன்பாக பேசி உங்கள் பிள்ளைகளை தன்வசப்படுத்துவதற்கு இந்த உலகத்திற்குள்ளே நிறைய பேர் தயாரா இருக்கிறாங்க. தெரியுமாங்க இந்த விஷயம் உங்களுக்கு? ஒரு பொண்ணு தன்னோட எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டா. வீட்டுக்கு வந்து மம்மி கிட்ட சொன்னா அடி அடின்னு அடிப்பாங்க. அப்பாட்ட சொன்னா ஷாவடிக்கிற மாதிரி அடிப்பார். நிறைய பெற்றோருக்கு தெரிஞ்ச விஷயம், பிள்ளைங்களை அடிக்கிறதை தவிர அவங்கள கொஞ்சம் உட்கார வச்சு அன்பா பேசுறது நம்மள எத்தனை பேருக்கு கையால் ஆகுது இன்னைக்கு. நான் உன்ன கேட்கிறேன், உன் பிள்ளையோட அன்பா பேசி எத்தனை காலமாச்சு? உன் மகளோட அன்பா பேசி எத்தனை காலம் ஆகுது? வீட்டுக்கு வந்த உடனே என்ன, ஏன் இவ்வளவு தாமதமா வர்ற? இது கேள்வி. வீட்டுல இருந்து வெளியே போகும்போது ஏண்டா எங்க போயிட்டு இருக்க? இதுதான் கேள்வி. வாழ்க்கையில உன் பசங்களோட பேசுற ரெண்டு வார்த்தை. என்ன வார்த்தைங்க? எங்கடா போற? அது இல்ல அவன் லேட்டா வந்தானா? எங்க இருந்துடா வர்ற? இது இவ்வளவுதானாங்க பிள்ளைகளோட தாயோ தந்தையோ பேச வேண்டியது? இல்லவே இல்லைங்க. இன்று பிள்ளைகள் கெட்டு போவதற்கான காரணம் என்ன தெரியுமா? பிள்ளைகள் வழி தப்பி போக முக்கிய காரணம் வீட்டில் அப்பா அம்மா பிள்ளைகளை கண்டுகொள்வதில்லை. பரிசுத்தம் உள்ள பிதாவே, யார் யாரோடு எந்தெந்த கோணங்களில் பேசியிருக்கிறீரோ அதை நேர் மாத்திரம் அறிவீர். தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் வாழ்க்கையில முக்கியமான விலையேற பெற்ற விஷயங்கள் என்னவோ, நாங்கள் அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிற விஷயங்கள் என்னவோ, அவற்றை எங்களுக்கு விளக்கி பேசியிருக்கிறீரப்பா. ஜெபத்தையும் தேவ வார்த்தையும் அலட்சியம் செய்தால் பாரங்களைத்தான் சுமக்க வேண்டியிருக்கும். ஜெப வாழ்க்கையை வேதத்திலே தியானிப்ப ஆண்டவர் எங்களுக்குள்ளே வளர்க்கும்படி ஜெபிக்கிறேன். கணவன் தன் மனைவியை நேசிக்க வேண்டும், மனைவி தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். குடும்ப நடைமுறைகளை பேணி காக்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டுக் கொண்டிருந்தால் பிள்ளைகள் அதை பார்க்கும்போது அவர்களும் ஆண்டவரே எங்களை துவேஷிக்கிற நிலைமைக்கு வந்து விடுவார்கள். அப்படி ஒரு நிலைமை கூடாதப்பா. மிருகங்களுக்கு அவ்வளவு அன்பு இருக்கும் என்றால் உம்முடைய அன்பிலே கட்டப்படுகின்ற நாங்கள் எவ்வளவு அன்போடு வாழ வேண்டும். பொறுமையும் சாந்த குணமும் உண்மையான சகிப்புத்தன்மையும் உடையவர்களாக ஒவ்வொரு கணவன் ஒவ்வொரு மனைவியும் தங்கள் குடும்பங்களில் சாத்தான் சதி செய்வதற்கு முன்பு ஜெபத்தோடும் உடைய வேத வாசிப்போடும் குடும்பத்தை சமாதானகரமான சூழ்நிலைக்குள்ளாக வழிநடத்தக்கூடிய கிருபையை அருளிச் செய்யுங்க ராஜா. விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளின் மூலம் கனி கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.